Hi friends, welcome back to Healthy Tamil Cooking USA channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கேரளா ஸ்பெஷல் பழம்பொரி. வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். Healthy Tamil Cooking USA சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் தெரிஞ்சுக்க நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பழம்பொரி செய்கிறதுக்கு முதல்ல பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு 1 கப்பு மைதா, 1 டேபிள் ஸ்பூன் ரைஸ் ஃப்ளார், கிறிஸ்பியாக வரத்துக்காக ரைஸ் ஃப்ளார் சேர்த்துருக்கேன். உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி சுகர் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் 3 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துருக்கேன். ஏலக்காய் பொடி, தேவையான அளவு உப்பு, அப்புறம் பழம்பொரி மஞ்சள் கலரில் இருக்குன்றதுனால கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதோட பேட்டர் பஜ்ஜி மாவு பதத்துக்கு இருக்கணும். அதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்ல ஸ்மூத்தான பேஸ்டாக ஆனதும் இதை ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்படியே சோக் பண்ண விட்டுருங்க. பழம்பொரி நார்மலாக நேந்திர பழத்தில் செய்வாங்க. இங்கே யூஎஸில் நேந்திர பழம் ஈஸியாக கிடைக்காதுன்றதுனால நான் இன்றைக்கி நார்மல் வாழைப்பழத்தை வச்சு செஞ்சுருக்கேன். அதை நீட்டாக பஜ்ஜி மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் அந்த பேட்டரில் வாழைப்பழத்தை டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுங்க. இது ரொம்ப சீக்கிரமாக பொரிஞ்சிடும். ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்தில் இது நல்லா பொரிஞ்சு கிறிஸ்பி ஆகிடும். கிறிஸ்பி ஆனதும் இதை எண்ணெயிலேருந்து எடுத்து சர்வ் பண்ணுங்க. கேரளா ஸ்பெஷல் பழம்பொரி இனிமேல் வீட்லேயே ஈஸியாக செய்யலாம். செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் டெய்லி லன்ச் மெனு அண்ட் டீட்டெயில் ரெசிபீஸ் தெரிஞ்சுக்க ஹெல்தி தமிழ் குக்கிங் USA சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.